Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சியில் உள்ள காந்தி பூங்கா மழைநீருடன் கழிவுநீர் கலந்து தேங்கியுள்ளதால் கடும் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளது. குழந்தைகள் முதல் முதியோர் வரை இப்பூங்காவை பயன்படுத்தி வரும் நிலையில் மழைக்காலத்தை முன்னிட்டு வடிகால் அமைப்பை மாநகராட்சி நிர்வாகம் ஏற்படுத்தாததால் பூங்காவில் மழைநீர் தேங்கியது. இந்நிலையில் முறையான பராமரிப்பு இல்லாததால் அருகில் உள்ள கழிப்பிட கழிவுநீரும் மழைநீருடன் கலந்து துர்நாற்றம் வீசுவதால் பூங்கா தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. விடிய ஆட்சியில் மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ள இயலாமல் அவதிக்குள்ளாகி உள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே 50 மயில்கள் விஷம் வைத்து கொல்லப்பட்ட சம்பவத்தில் விவசாயி கைது செய்யப்பட்டார். குருவிக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஜான்சன் என்பவர் தனது நிலத்தில் மக்காச்சோள பயிர்களை பாதுகாக்க விஷம் வைத்ததில் 50 மயில்கள் உயிரிழந்ததாக தெரிய வருகிறது. விடியா ஸ்டாலின் அரசின் வனத்துறையினர் விவசாய நிலங்களை வனவிலங்குகள் மற்றும் பறவைகளிடம் இருந்து பாதுகாக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காததன் காரணமாக மனம் நொந்த விவசாயிகள் விஷம் வைத்து விலங்குகளை கொல்லும் சம்பவங்கள் அரங்கேறி வரும் நிலையில் விவசாயிகள் சிறையில் வாடும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள தோழப்பண்ணையில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அப்பகுதியில் இந்த ஆண்டு குறைந்த அளவு நெல் உற்பத்தி செய்துள்ளதால் அங்கு கொள்முதல் நிலையம் அமைக்க முடியாது என நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரி பதிலளித்துள்ளார். தற்போது மழைக்காலம் என்பதால் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைவதாகவும் விடிய அரசு அதிகாரிகள் உடனடியாக உள்ளூரிலேயே நெல் கொள்முதல் நிலையம் அமைத்து வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே வடிகால் வாய்க்கால் ஆக்கிரமிப்பு அகற்றுகிறோம் என்ற பெயரில் விவசாய விளைநிலங்களை பாழ்படுத்தியதாக பாதிக்கப்பட்ட விவசாயி அரசு அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டினார். தொண்டமாநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்ற விவசாயி தனது நிலத்தில் சம்பா சாகுபடி செய்துள்ள நிலையில் அருகில் உள்ள வாய்க்காலை தூர்வார்கிறோம் என்ற பெயரில் உரிய அறிவிப்பு இன்றி அரசு அதிகாரிகள் பள்ளம் தோண்டி பயிர்களை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ள விவசாயி வெங்கடேசன் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க விடிய அரசின் அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். மதுரை அழகர்மலையில் உள்ள சோலைமலை முருகன் கோயிலில் கந்தசஷ்டி பெருவிழாவின் 4ஆம் நாளை முன்னிட்டு சுவாமிக்கு பால், பன்னீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 16 வகை அபிஷேகங்கள் நடைபெற்றது. பின்னர் மேலதாளங்கள் முழங்க ஆட்டுக்கிடா வாகனத்தில் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. அப்போது ஏராளமான பக்தர்கள் பக்தி முழக்கம் இட்டு தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சப்பர வாகன ஊர்வலமும் அக்டோபர் 27ஆம் தேதி சூரசம்ஹாரமும் நடைபெறவுள்ளது. மயிலாடுதுறையில் உள்ள மயூரநாதர் கோயிலில் கந்தசஷ்டி விழாவின் 4ஆம் நாளை முன்னிட்டு முருகப்பெருமான் இடும்ப வாகனத்தில் எழுந்தருளினார். மயூரநாதர் கோயிலில் கந்தசஷ்டி திருவிழா கடந்த 22ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் 4ஆம் நாளை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு 16 வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதை தொடர்ந்து வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் இடும்ப வாகனத்தில் எழுந்து அருள்பாலித்தார். அப்போது ஏராளமான பக்தர்கள் முருகனை வழிபட்டனர். தென்காசி மாவட்டத்தில் மழை குறைந்ததால் 11 நாட்களுக்கு பிறகு குற்றால மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்தது. இதனால் குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. தற்போது தண்ணீர் வரத்து சீரானதால் அருவியில் குளிக்க இருந்த தடை நீங்கியது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் 1 மணி நேர மழைக்கே மழை நீருடன் கழிவுநீர் கலந்து ஓடியதால் மக்கள் அவதியடைந்தனர். குடியாத்தம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெப்பம் வாட்டி வந்த நிலையில் இரவு 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. அந்த சாதாரண மழைக்கே நகரின் பல்வேறு சாலைகளில் கழிவு நீருடன் மழை நீரும் ஒன்றாக சேர்ந்து வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் கடும் அவதியடைந்தனர். வடிகால் வாய்களை கடந்த 4.5 ஆண்டுகளாக முறையாக பராமரிக்காமலேயே விடிய அரசு காலத்தை கடத்திவிட்டதாக விமர்சனம் எழுந்துள்ளது. சென்னை அம்பத்தூரில் சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர்.
தொழிற்பேட்டை கருக்கு சாலையில் ஏற்கனவே 2 முறை பள்ளம் ஏற்பட்ட நிலையில் அதனை விடியா அரசின் மாநகராட்சி நிர்வாகம் முறையாக சரி செய்யவில்லை என அப்போதே குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் 3வது முறையாக அங்கு மீண்டும் பள்ளம் ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகளும் பயணிகளும் பீதியடைந்ததால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டு மக்கள் அவதியடைந்தனர். மின்வாரியம், குடிநீர் வடிகால் வாரிய பணிகளின் போது தோண்டப்படும் பள்ளங்கள் முறையாக மூடப்படாமல் அரைகுறையாக சாலை அமைக்கப்படுவதே இத்தகைய பள்ளங்கள் ஏற்பட காரணம் என மக்கள் சாடுகின்றனர். மதுரை மாவட்டம் மேற்கு தாலுகாவுக்கு உட்பட்ட பறவை கிராமத்தில் உள்ள முத்துநாயகியம்மன் கோயிலில் புரட்டாசி மாத உற்சவ விழாவின் 10ஆம் நாள் மஞ்சள் நீராட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முத்துநாயகியம்மன் பூப்பல்லக்கில் எழுந்தருளி பறவை கிராமத்தின் பிரதான சாலைகளில் வலம் வர பக்தர்கள் வழிநெடுகிலும் அரோகரா கோஷத்துடன் மனமுருகி அம்மனை வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே காரையூரில் முறையான வடிகால் வசதி இல்லாததால் சாலைகளில் கழிவுநீர் தேங்கி நிற்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காரையூர் அம்மன் கோவில் தெருவில் திறனற்ற திமுக அரசு முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்தி தரவில்லை என்றும் இதனால் சாலைகளில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து தேங்கி நிற்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் சாலைகள் சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அரசு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தராமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அம்மன் கோவில் தெருவை சேர்ந்த இந்த இடத்துல முறையான ஒரு சாலை வசதிங்கிறது இல்லை. இதில் வடிகால் அமைக்க கவர்மெண்ட்லேருந்து வடிகால் போட்டாங்க. அதோட நீர் தேக்கம் சரியான முறையாக பயன்படுத்தினால அதில் ட்ரைனேஜோட கழிவு சேர்ந்து இந்த இடமே ரொம்ப சின்னவனமாக மாறி கிடக்குது. இதுக்கு அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுக்கவே இல்லை. இது வரைக்கும் ஆல்ரெடி டிஎன் அலாட்டில் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணி ஒரு இதை பார்த்தாங்க. அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்தவித நடவடிக்கைலாம் போயிட்டாங்க. அதோட தென்காசி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் மேக்கரை அடவினையினார் அணையின் நீர்மட்டம் 126 அடியாக அதிகரித்துள்ளது. கடந்த ஒரு வாரமாக இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் மாவட்டம் முழுவதும் உள்ள பெரும்பாலான நீர்நிலைகள், ஆறுகள் மற்றும் அணைகளின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள மேக்கரை அடவினையினார் அணைக்கு வினாடிக்கு 121 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் அணையின் நீர்மட்டம் 126 அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி 30 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திமுக அமைச்சர் பெரிய கருப்பனின் சொந்த கிராமத்திலேயே எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாமல் தங்கள் பகுதி புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக பட்டியலின மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரளிக்கோட்டை ஊராட்சியில் உள்ள பைக்குடிப்பட்டி பகுதியில் வீடுகள் இடிந்து சேதமடைந்த நிலையிலும் சாலைகள் சேதமடைந்துள்ளதுடன் மழைநீர் வெளியேற முடியாமல் குடியிருப்புகளை சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் வேதனையடைந்துள்ள அப்பகுதி மக்கள் தங்கள் பகுதியை திமுக அமைச்சரும் அதிகாரிகளும் தொடர்ந்து புறக்கணித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலம் அருகே இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 4 பேர் பிடிபட்டனர். மேலூர் மேட்டுத் தெருவில் வாகனங்கள் நிற்பது தொடர்பாக மது அருந்திய ஒரு தரப்புக்கும் மற்றொரு தரப்புக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் 2 பேருக்கு காயங்கள் ஏற்பட்டது. மேலும் மற்றொரு தரப்பை சேர்ந்த ஒருவரின் பைக் மற்றும் அவரது வீட்டில் உள்ள பொருட்கள் சேதப்படுத்தப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போதை இளைஞர்களின் கொலைவெறி தாக்குதல் அதிகரித்து விட்டதாக பலர் வேதனை தெரிவித்தனர். திருப்பூர் பூ மார்க்கெட் பகுதியில் மழை போல் தேங்கியுள்ள குப்பைகளால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மாநகராட்சி நிர்வாகம் கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக குப்பைகளை அகற்றாததால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை விடியா அரசின் மாநகராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறும் வியாபாரிகள் இதனால் தங்களின் வியாபாரமும் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். மக்கள் டெய்லி 2000 பேர் 3000 பேர் வரணும். வரவங்க தான் 2000 கேட்டால் உடம்பு சரியில்லை, காய்ச்சலுங்கிறாங்க, வாந்தி வருங்கிறாங்க. இந்த குப்பைனால ரொம்ப மழை பெஞ்செல்லாம் ஃபுல்லாக ரோடு கூட நிற்கிது. இப்போ தான் இன்னைக்கு காலையில் கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழையாக ஏற்றி வச்சிருக்காங்க. கேட்டால் இன்னும் ஒன்றுமே பதில் சொல்லலை. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அருகே மலையனூர் கிராமத்தில் முறையான சாலை வசதி இல்லை என கூறி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மலையனூர் கிராமத்தில் மக்கள் பயன்படுத்தி வந்த ஏரிக்கரை சாலையும் தற்போது சேதமடைந்து காணப்படுவதால் கிராம மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதையடுத்து சாலை அமைத்து தராத திறனற்ற திமுக அரசை கண்டித்து காற்றம்பாக்கம் மலையனூர் சந்திப்பு சாலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
திறனற்ற திமுக ஆட்சியில் அடிப்படை வசதிகளுக்கு கூட போராட வேண்டிய நிலை உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பட்டியலின மக்களுக்கான மயானத்தை ஆக்கிரமித்ததை கண்டித்தும் அடிப்படை வசதிகள் கோரியும் பொதுமக்கள் சடலத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெரிய பனையூர், கல்லடி களம் மற்றும் நெய்தலூர் காலனி ஆகிய 3 கிராமங்களைச் சேர்ந்த பட்டியலின மக்களுக்கான மயானத்தை சுற்றி 3 திசையிலும் விவசாய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டதோடு அடிப்படை வசதிகள் இல்லாமல் முட்புதருடன் உள்ளது. இது குறித்து ஸ்டாலின் மாடல் அரசு அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு சுற்று வட்டார பகுதிகளில் வீடுகளின் பூட்டை உடைத்து தொடர் திருட்டில் ஈடுபட்ட 4 பேர் பிடிபட்டனர். பேரணாம்பட்டை சேர்ந்த ஜாகிர் ஹுசேன், முகமது ஜூனோத், ஜாவித், வாணியம்பாடியை சேர்ந்த முஜமில் முஸ்தபிஸ் ஆகியோர் சிசிடிவியில் பதிவான காட்சிகளால் பிடிபட்டதுடன் அவர்களிடமிருந்து 11 சவரன் தங்க நகை, 50,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் இரவு நேரங்களில் ரோந்து பணியில் ஈடுபடாததால் கொள்ளை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் சுற்று வட்டார கிராமங்களில் பரவலாக மழை பெய்தது. சான்றோர் குப்பம், பெரியாங்குப்பம், கன்னிகாபுரம், வீரவர் கோயில், ஆலாங்குப்பம், தேவலாபுரம், குமாரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலாக மழை பெய்தது. மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை அடுத்த குன்றத்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமி சந்தன காப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி காட்சியளித்த நிலையில் ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முருகருக்கு தீபாராதனை நடைபெற்றது.